இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, டடா! அறுபடை வீடு முருகன் டெம்பிள் அட் பெசன்ட் நகர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெசன்ட் நகர் கடற்கரையை ஒட்டியே இந்த அறுபடை முருகர் கோயில் அமைஞ்சிருக்கு. பெசன்ட் நகரில் இருக்கவங்களுக்கு இந்த கோயில் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அண்ட் சென்னையில் இருக்க நிறைய பேர் இங்கே போயிருக்கவும் வாய்ப்பு இருக்குது. போகாதவங்களுக்கு இதோட தகவல் எல்லாமே இந்த வீடியோ வழியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அறுபடை வீடு முருகன் கோயில் பெசன்ட் நகர் கடற்கரை ஒட்டியே தான் இருக்குது. அஷ்டலட்சுமி கோயிலுக்கும் கொஞ்சம் கிட்ட தான் இருக்குது. ஸோ நீங்கள் பெசன்ட் நகர் போனீங்கன்னா மறக்காமல் தமிழ் கடவுள் முருகனின் அறுபடை காட்சியும் நீங்கள் தரிசனம் பண்ணலாம் இந்த கோயிலில். ஸோ இந்த கோயில் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அப்போது முதலமைச்சராக இருந்தப்போ காஞ்சி பெரியாழ்வார் அவரோட வேண்டுகோளுக்கு இணங்க அஷ்டலட்சுமி கோயில் அடுத்தது இந்த கோயில் கட்டியிருக்காங்க. இந்த கோயில் கட்ட 21 கிரவுண்ட் ஒதுக்குனார் எம்ஜிஆர் அவர்கள். 1985லேயே உத்தரவு விட்டாங்க. அண்ட் 10 இயர்ஸ் கழிச்சு தான் இந்த ஃபுல் கோயிலை கட்டி முடித்தாங்க. 1995 தான் இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. முருகனின் அறுபடை வீடான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை இது எல்லாத்துக்கும் நம்ம போகணுன்னு ஆசைப்பட்டிருப்போம். சில பேர் சில இடங்கள் மட்டும் போயிருப்பீங்க, மற்ற இடங்கள் போக முடியாமல் இருக்கும். ஸோ நிறைய பேர் அங்கே போகணுன்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே சென்னையில் ஒரு வரப்பிரசாதமாக இந்த ஆலயம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அறுபடை முருகரும் வச்சுருக்காங்க. ஒரு ஸ்தலத்தில் இருந்து புனித நீர் எடுத்துகிட்டு தான் இங்கே அந்த கோயில் கட்டியிருக்காங்க. ஸோ அங்கே போய் நீங்கள் வழிபட்ட சிறப்பு இங்கே நீங்கள் போனீங்கன்னா கிடைக்கும்னு சொல்கிறாங்க. மகாபலிபுரத்தில் நம்ம கருங்கல்லால் எல்லா கோயிலும் பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இந்த கோயிலையும் முழுவதும் கருங்கல்லாலேயே அந்த அறுபடை வீடு முருகரோட எல்லா கோபுரமும் பண்ணியிருப்பாங்க. அறுபடை முருகர் வீடு மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா மகா கணபதி, பைரவர், இடும்பன், நவகிரகங்கள், சத்தியகிரீஸ்வரர், கோவர்த்தினி அம்பாள் அவங்களோட திருசன்னதியும் இங்கே அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் அவங்களையும் இங்கே தரிசிக்கலாம். முருகருக்கு உகந்த நாளான தைப்பூசம், கந்தசஷ்டி, கார்த்திகை தீபம், பங்குனி உத்திரம் இது மாதிரி நல்ல நாட்கள் எல்லாமும் பெரும் திருவிழா போல் இந்த இடத்துல கொண்டாடுறாங்க. அண்ட் மயில் வாகனத்தில் கார்த்திகை தினத்தன்று முருகர் தேரில் வலம் வருவார். முருகனுக்கு முதலாக காவடி சுமந்தவன் இடுமனுக்கு இங்கே ஒரு சன்னதி இருக்கனால இங்கே முருகருக்கு பல பக்தர்கள் பால் காவடி எடுத்துகிட்டு வருவாங்க. சிறு வயதிலிருந்து நம்ம முருகர்னா அவர் இங்கே இப்படி இருந்தார், அங்கே அப்படி இருந்தார் சொல்லிட்டு நிறைய கதைகள், திரைப்படங்கள், அதுக்கப்புறம் நம்ம தாத்தா, பாட்டி, அம்மா, அக்கா இது மாதிரி நிறைய கதைகள் கேட்டிருப்போம். ஒரு படை வீட்டுக்கும் ஒரு வரலாற்று சிறப்பு எல்லாமே இருக்குது. அங்கே எல்லாத்துக்கும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் போய் தரிசிக்கணும் நான் ஆசைப்பட்றேன். நான் ஒரு 2 ஸ்தலங்களுக்கு ஒரு 2 முறை போயிருக்கேன். மதுரையில் இருக்க திருப்பரங்குன்றம், அதுக்கப்புறம் பழமுதிர்ச்சோலை இது எல்லாமே போயிருக்கேன். இன்னும் பேலன்ஸ் இருக்க இடத்துக்குலாம் என் பையன், என் ஹஸ்பண்ட் கூட போகணுன்னு ஆசைப்பட்றேன். அண்ட் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட இந்த மாதிரி திருத்தலங்களுக்கெலாம் போயிட்டு வாங்க. போக முடியாதவங்க இங்கே சென்னையில் இருக்க இந்த அறுபடை முருகர் கோயில் பார்த்துட்டு வாங்க. என் பையன் அங்கே இருக்க தேரில் சும்மா தள்ளி விளையாண்டுட்டு இருந்தான். நீங்கள் உங்கள் பசங்க, உங்களோட அம்மா, அப்பா எல்லார் கூடயும் இந்த கோயில் போய் தரிசனம் பண்ணி பாருங்கள். அண்ட் அறுபடை முருகர் கோயில் நீங்கள் போனீங்கன்னா என்ன ஒரு தரிசனம் கிடைக்குமோ அந்த தரிசனம் உங்களுக்கு இங்கே கிடைக்கும்னு சொல்கிறாங்க. மனதார முருகனை எங்கேருந்து வேணாலும் உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். அண்ட் எல்லாரையும் காட் நல்ல ஒரு ஹெல்த்தியாக, நல்ல ஒரு குடும்பமாக வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக, சந்தோஷமாக, ஹெல்த்தியாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக உங்களுக்கு இந்த கோயில் பற்றி தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக போய் பாருங்கள். ஆல்ரெடி போயிருக்கவங்களும் ரெகுலராக போய் முருகனோட தரிசனம் பெற்றுக்கோங்க. இங்கே நான் உள்ளெல்லாம் வீடியோ எடுக்கல, ஏன்னா நம்ம கோயில்னால உள்ளெல்லாம் வீடியோ எடுக்க முடியாது. ஸோ அவுட்டர் மட்டும் நான் கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சென்னையில் ஃபேமஸான சில கோயிலோட வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது. ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி நீங்களும் இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. இந்த கோயிலோட டைமிங் பார்த்திங்கன்னா மார்னிங் 7 o'clockலேருந்து 11 o'clock வரைக்கும் இருக்குது. அண்ட் ஈவினிங் 5 o'clockலேருந்து 8:30 PM வரைக்கும் இருக்குது. நீங்கள் அந்த டைமில் போங்க. நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாக போனனால பக்கத்தில் இருக்க பீச் அப்படியே போயிட்டு வந்தோம். நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் பீச்சில் உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கூட வரலாம். நாங்கள் ஒரு 4:30 அப்படி போனோம். 5 o'clock தான் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ என் பையனை கூட்டிகிட்டு நாங்கள் பீச் காட்டலாம் சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் சாமி கும்பிட்ட அப்புறமும் நீங்கள் போய் பீச்சில் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வீட்டுக்கு போகலாம். ஸோ நாங்கள் நல்லா பீச்சில் என்ஜாய் பண்ணோம். அண்ட் அட் த சேம் டைம் நல்லாவும் சாமி கும்பிட்டோம். என் பர்த்டே அன்னைக்கு போயிருந்தோம் நாங்கள். ஸோ எனக்கு ரொம்ப நல்லா போச்சு என்னோடய பர்த்டே.
சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு போக முடியாதவங்களுக்கு ஐயப்பன் கோயில் விக்கிரகம் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க கோயில். அதே மாதிரி காசிக்கு போக முடியாதவங்களுக்கு காசி விஸ்வநாதர் டெம்பிள்லாம் வந்து வச்சுருப்பாங்களே. ஸோ அதே மாதிரி தான் அறுபடை வீடு தனித்தனியாக போக முடியாதவங்களுக்கு ஒரே இடத்துல வந்து முருகர் வந்து தரிசனம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த கோயில் வந்து நிறுவியிருக்காங்க. ஸோ இந்த ஆலயத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அறுபடை கோயிலுக்கு போன மாதிரி ஒரு தரிசனம் கிடைக்கணும் ஒரு நம்பிக்கை தான். நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த அறுபடை கோயிலும் தனித்தனியாக போய் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு பிளெஸிங்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த கோயிலும் வந்து சென்னையில் இருந்தால் மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் போயிட்டு எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் இந்த கோயிலில் ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் முருகரோட பிளெஸிங்ஸும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தாய்மை SJ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.